வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். நம்ம இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தைலம் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான தைலங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மூட்டு வலிக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் முதுகு வலி, தோள்பட்டை வலி, ஜாயின் இடுப்பு வலி, எங்கெங்கே வலி ஏற்படுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு குளியலை போட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு மசாஜ் பண்ணாலே போதுங்க, ரொம்ப நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். எள்ளு எண்ணெய் 100 கிராம், அதாவது எள்ளு எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. வேப்ப எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. கடுகு எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. சுக்கு பவுட்ரு பண்ணது ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க. சுக்கு பவுடர் பண்ணது 70 கிராம். மிளகு பவுட்ரு பண்ணது ஒரு 50 கிராம். மிளகு நம்ம பெப்பர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மிளகு 50 கிராம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பானையோ இல்லைன்னா சட்டியோ ரெடி பண்ணிக்கோங்க. சரி, இதை எப்படி தைலமாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பானையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதி நிலைக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம இப்போ இந்த எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எல்லா எண்ணெயும் அதெல்லாம் சமமாக ஊற்றிடுங்க. அதாவது எல்லாமே 100 ml நம்ம எடுத்திருக்கோம். எள்ளு, வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் அந்த கொதிநிலை வந்திருக்க அந்த தண்ணியில் ஊற்றிட்டிங்கனாக்கா அந்த தண்ணியும் இந்த எண்ணெயும் சேர்ந்து எல்லாமே ஒன்று ஈக்குவலாக கொதிநிலை ஆரம்பிக்குங்க. அது கொதிநிலை வர ஆரம்பித்த உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தண்ணி எண்ணெயோட கலக்கும் போது நல்லா பபுளாக நிறையா வரும். ஸோ அந்த தண்ணி பபுளாக வரும்போது இந்த சுக்கு பவுடரும் மிளகு பவுடரும் நம்ம 2 பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2ஐயும் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த 1/2 லிட்டர் தண்ணி முழுமையாக போயிட்டு இந்த எண்ணெயெல்லாம் சேர்ந்து இந்த சுக்கு மிளகு இந்த சுக்கு இந்த மிளகு இந்த 2 பவுடர் எல்லாம் எண்ணெயோட கலந்து ஒரு தைலமாக ரெடி ஆயிரும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக வேப்பர் ஆகி போன பிறகு இது எல்லாமே இந்த எண்ணெய் ஆயில் எல்லாம் கலந்து தைலமாக ரெடியாகி அந்த தைலமாக அந்த தைல பதம் வர்றது நமக்கே தெரியும். ஸோ ஃபுல்லாக வாட்டர் வேப்பர் ஆன பிறகு அதை நீங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ எப்போ உங்களுக்கு எந்த இடத்துல மூட்டு வலி இருந்தாலும், எந்த உடலில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் தாராளமாக எந்த வயசுக்காரவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கனாலே போதும். வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் உங்களோட பாடி பெயின் ஃபுல்லாகவே, அதாவது மூட்டு வலி இருந்தாலும் சரி, உடல் வலி இருந்தாலும் சரி, தோள்பட்டை வலி இருந்தாலும் முழுமையாக குறைஞ்சிரும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.